அதையும் எடுத்துக்கோங்க. என்னம்மா செம்மடி. அப்பா, அந்த புது கார் சாவிங்க. அதுவும் அந்த தட்டுல தான் இருக்கு. அட, எதுக்கு ஒண்ணு சொல்லிக்கிட்டு? இங்க இருக்கிற எல்லா சீருமே எனக்கு கொண்டு வந்தது தானே. ஆமாமா. அது எல்லாம் நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. அம்மா, இப்போ இந்த சீசன் பிக் பாஸ் லான்ச் ஆனப்ப ஒரு ப்ரோமோ ஒன்னு போட்டாங்கல்லம்மா? ஆமா, அந்த ப்ரோமோல ஒரு பாட்டு வரும் தெரியுமா? ஒண்ணுமே புரியலையே, ஒண்ணுமே புரியலையே. ஆமாண்டி, அது மாதிரிதாம்மா இன்னைக்கு நம்ம வீட்ல நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே புரியலையே, ஒண்ணுமே புரியலையே. ஏண்டி புரியல? இல்லம்மா, முதல்ல கல்யாணம் நின்னு போன மாதிரி இருந்துச்சு, ஆனா நின்னு போகல. அதே நேரத்துல கல்யாணம் நடந்த மாதிரி இருந்துச்சு, ஆனா நடக்கல. அப்படியா சொல்ற? பின்ன என்னமா, இன்னைக்கு நடந்ததுக்கு பேரு கல்யாணமா? அதுக்கு பேரு கல்யாணம் இல்லம்மா, கர்மா. முன்வினை கர்மான்னு சொல்லுவாங்கல்ல, அதாம்மா அது. சில பேரு நம்ம சவால ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறாங்க, அதுக்கு பேரு ஜெய். அப்பாவை காப்பாத்தினவளை துரத்தி விட்டுட்டு நாம எங்கிருந்தியா இந்த வீட்டுல நிம்மதியா வாழ முடியும்? ஐயா, கொஞ்சம் யோசிச்சு பாரியா. நீ நல்ல பையன், உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும்.